வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் உயிரிழப்பு. பிஸ்டல் பயன்படுத்தி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம். துப்பாக்கிதாரிகள் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. வெலிகம பிரதேச சபை சம்பவம். நாடாளுமன்றத்தில் கடும் கூச்சல். தேசிய பாதுகாப்பை கேள்விக்குட்படுத்திய எதிர்க்கட்சியினர். கெஹல் பத்ரபத்மேவின் சொத்துக்கள் பறிமுதல். லொகுபெட்டியின் பில்லியன் ரூபாய் பரிவர்த்தனை விசாரணையில் சிக்கல். இலங்கையில் மோசமான வானிலை தீவிரம். பொதுமக்களை எச்சரிக்கும் போலீசார். நாகை காங்கேசந்துறை பயணிகள் கப்பல் சேவை பருவநிலை மாற்றத்தால் நவம்பர் மாதம் நிறுத்தம். கொழும்பு மன்னார் சொகுசு பேருந்து விபத்தில் மன்னார் இளைஞன் பலி. வாக்களித்தும் தற்போதைய அரசாங்கம் எம்மை கண்டுகொள்ளவில்லை. அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர். இலங்கையில் ஒரே நாளில் 20,000 ரூபாவால் குறைந்த தங்கத்தின் விலை. கொழும்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். வீடுகளை சோதனை செய்ய வரும் போலீசார் மக்களுக்கு எச்சரிக்கை. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர இன்று காலை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை 10:30 மணியளவில் வெலிகம பிரதேச சபை அலுவலகத்திற்குள் இடம்பெற்றது. போலீசார் இதுபற்றி தெரிவிக்கையில், அடையாளம் தெரியாத நபரொருவர் சாதாரண குடிமகனாக உடையணிந்து வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு முகக்கவசத்துடன் சபைக்குள் நுழைந்து தலைவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பிச் சென்றுள்ளார். சம்பவத்தின் போது தலைவர் தனது அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வ பணிகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் ஏற்பட்ட துப்பாக்கி காயங்களால் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் உயிரிழந்துள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. போலீசார் ஆரம்பகட்ட விசாரணையில் இந்த தாக்குதலில் பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். சம்பவ இடத்திலிருந்து கிடைத்த தடயங்களும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது விசாரணைக்காக கைப்பற்றப்பட்டுள்ளன. சிசிடிவி காட்சிகளில் துப்பாக்கிதாரி அலுவலகத்திற்குள் நுழைவதற்கு முன் ஒரு பெண் ஒருவர் கடிதத்தில் கையெழுத்து பெறும் நோக்கில் உள்ளே சென்றதும் அதற்கு பிறகே தாக்குதல் நிகழ்ந்ததும் தெளிவாக பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பிச் சென்றார் எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். விசாரணையின் போது தற்போது சிறையில் உள்ள பிரபல குற்றவாளி ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக அவர்களுடன் உயிரிழந்த லசந்த விக்ரமசேகர நெருங்கிய உறவில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் விசாரணையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. லசந்த விக்ரமசேகர அவர்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று வெலிகம பிரதேச சபை தலைவராக பதவியேற்றிருந்தார். சமீப காலமாக அந்த பதவி தொடர்பில் அரசியல் சர்ச்சைகள் எழுந்திருந்த நிலையில் இந்த துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பாக 4 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் 4 குண்டுகளை சுட்டு இந்த கொலையை மேற்கொண்டுள்ளனர். இது அரசியல் காரணமோ அல்லது தனிநபர் காரணமோ என்றாலும் விசாரணை தடைப்படாது. நீதியை விரைவில் வழங்குவோம் என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு தகவலும் தெரிந்தவர்கள் உடனடியாக வெலிகம போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் துப்பாக்கிச் சூட்டில் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கவலை வெளியிட்டார். ஒரு மக்கள் பிரதிநிதி தனது கடமைகளை செய்து கொண்டிருக்கும் வேளையில் அலுவலகத்திற்குள்ளே துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்படுகிறார். இது தேசிய பாதுகாப்பு என்றால் எங்கே என அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் சபாநாயகர் நிலையற் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் தற்போது இது பற்றி விவாதிக்க முடியாது என அறிவித்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால் சில நிமிடங்கள் நாடாளுமன்றத்தில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. சஜித் பிரேமதாச தனது உரையை தொடர்ந்து, இது ஒரு அரசியல் தாக்குதல் என தெரிகிறது. மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகுவது நாட்டின் சட்ட ஒழுங்கு சரிந்து விட்டதை காட்டுகிறது என குறிப்பிட்டார். இதற்கிடையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவத்தின் உண்மையை வெளிச்சமிட 4 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தனது அறிக்கையில் அரசாங்கம் தற்போது அரசியல் அடக்குமுறையை தொடங்கியுள்ளதா என்பது சந்தேகமாக உள்ளது. அரசாங்கம் எம்பிக்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கவும் தவறியுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய தேசிய அவமானம் என கூறியுள்ளார்.
இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் தொடர்பாக கெஹல் பத்ர பத்மே, லொஹுபட்டி மற்றும் பல சர்வதேச குற்றவாளிகள் மீதான விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. இன்றைய தினம் பல முக்கியமான பறிமுதல் நடவடிக்கைகள், கைது உத்தரவுகள் மற்றும் சர்வதேச தகவல் பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. பாதாள உலக குழு தலைவர் என கூறப்படும் கெஹல் பத்ர பத்மேவினால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட ரூபாய் 50 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் இன்று முறைகேடான சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் நேபாளத்தில் இஷாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட கம்பஹா பபாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராய அனுமதி கோரப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் கெஹல் பத்ர பத்மேவின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்ட கொலை சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த குழுவினர் சர்வதேச ரீதியில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பில் ஈடுபட்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். இதேவேளை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடிகளில் ஈடுபட்ட லொஹுபட்டி என்பவரின் சுமார் ரூபாய் 1 பில்லியன் மதிப்புள்ள வங்கி பரிவர்த்தனைகள் தற்போது குற்றப்புலனாய்வுத் துறையின் விசாரணைக்குள் உள்ளன. அவரது கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்ட பணம் உண்டியல் அமைப்பு மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் 330 மில்லியன் ரூபாய் பணம் புழக்கத்தில் இருந்தது என விசாரணைகள் காட்டுகின்றன. அந்த கணக்குகள் மூலம் பரிவர்த்தனைகளை மேற்கொண்ட 2 நபர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரரான செஹான் சத்சாரா மற்றும் துஷான் நெட்சாரா ஆகியோரை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது. அவர்களின் மீது பயண தடைகள் விதிக்கப்படுவதுடன் தொலைபேசி பதிவுகளை பெற போலீசார் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியுள்ளனர். இந்த 2 சகோதரர்களும் துபாய் அல்லது வேறு வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்குள் போதைப்பொருள் கடத்தலை ஒருங்கிணைத்தனர் என விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் தென் கடற்கரையில் மிதந்த பொதிகளில் இருந்து இலங்கை கடற்படை 839 கிலோகிராம் ஐஸ், ஹெரோயின் மற்றும் ஹஷிஷ் ஆகியவற்றை கைப்பற்றியது. இந்த போதைப்பொருள் சரக்கை நாட்டிற்கு கொண்டு வந்தது தெஹிபலே மல்லி மற்றும் கழுமல்லி குழுவே என போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல், பண மோசடி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் வலையமைப்புகள் மீது அரசு அதிகாரிகள் தற்போது கடுமையான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். சர்வதேச வலையமைப்புடன் தொடர்புடைய பல குற்றவாளிகள் மீது விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. அடுத்த சில நாட்களில் மேலும் பல முக்கிய கைது நடவடிக்கைகள் இடம்பெறலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நிலவும் கடும் மழை மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தி இன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் மண்சரிவு அபாயம் தொடர்பான எச்சரிக்கை நேற்று முதல் 24 மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, காலி, கண்டி, களுத்துறை, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை, நுவர்லியா, இரத்தினபுரி ஆகிய இம்மாவட்டங்களில் மழை அளவு அதிகரித்துள்ளதனால் மலைச்சரிவுகள், ஆற்றங்கரைகள் மற்றும் நீர் நிறைந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் அவசர தயார் நிலையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வடக்கு கடற்கரைக்கு அருகில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்கிறது. இதன் விளைவாக மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள், திருகோணமலை மாவட்டம் ஆகிய இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இவ்வாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கம், இடியுடன் கூடிய மழை அல்லது தற்காலிக பலத்த காற்று காரணமாக ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்காக பொதுமக்கள் அவதானமாக நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக வாகன விபத்துகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மழை காரணமாக சாலைகள் வழுக்கும் தன்மை பெற்றிருப்பதாலேயே விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சமீபத்திய கடும் மழையால் வீதிகள் வழுக்கலாக மாறியுள்ளதனால் வாகன ஓட்டிகள் அவதானமாக வாகனத்தை இயக்க வேண்டும் எனவும் அத்துடன் மலைப்பகுதிகள் மற்றும் ஆற்றங்கரைகளில் வசிப்போர் அவசர கால எச்சரிக்கைகளை கவனிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையில் நிலவும் மோசமான வானிலை நிலைமை இன்னும் சில நாட்கள் தொடரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மழையினால் மண் சரிவு, வெள்ளம், மின்னல் தாக்கம் மற்றும் போக்குவரத்து விபத்துக்கள் ஏற்படும்
அபாயம் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பருவநிலை மாற்றம் காரணமாக நாகை காங்கேசன்துறைக்கு இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நவம்பர் மாதம் நிறுத்தப்படும் என்று சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சுந்தரராஜன் தெரிவித்தார். இன்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சுபம் கப்பல் நிறுவனம் நாகை துறைமுகம் இலங்கையின் காங்கேசன்துறைக்கு இடையே சிவகங்கை பயணிகள் கப்பலை இயக்கி வருகிறது. இந்த கப்பலில் கடந்த ஓராண்டில் 20,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளனர். நாளுக்கு நாள் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. புதிய கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக புதிய கப்பல் சீனாவிலிருந்து புறப்பட்டுள்ளது. அந்த கப்பல் நவம்பர் மாதம் இறுதிக்குள் நாகை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதனால் பருவநிலை மாற்றம் ஏற்படும். இதனால் கடல் சீற்றம் மற்றும் சூறை காற்று காரணமாக கப்பல் இயக்குவதில் சிக்கல் உள்ளது. ஆகவே நவம்பர் மாதம் முழுவதும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்படாது. கடந்த 30 ஆண்டுகளின் காலநிலை தகவல்களை அடிப்படையாக கொண்டு நிகழாண்டு நவம்பர் மாதத்தை தவிர்த்து டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம் போல் சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் என தெரிவித்தார். ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கியே இந்த அரசாங்கத்தை நாங்களும் வாக்களித்து கொண்டு வந்திருந்தோம். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் எங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு வேடிக்கையானதாக இருக்கிறது என அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் கணேசன் அனிரன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன் போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கம் வருகின்ற போது நாங்களும் எதிர்பார்த்த விடயம் நாட்டுக்கு ஒரு மாற்றம் ஒன்று தேவை என்பதற்காக நாங்களும் எதிர்பார்த்திருந்தோம். அந்த மாற்றத்தை எதிர்நோக்கியே நாங்களும் வாக்களித்திருந்தோம் இப்போ அரசாங்கத்துக்கு. தற்போதைய அரசாங்கம் கடந்த காலங்களில் ஒரு கட்சியாக இருக்கின்ற போது, ஆட்சியில் இல்லாத வேளைகளில் நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய பிரச்சனை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். கடந்த 5 வருடங்களாக வரப்படுகின்ற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு அவர்களும் ஆதரவு வழங்கி எங்களோடு சேர்ந்து கல்வி அமைச்சுக்கு முன்பாக நின்று ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டவர்கள், ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு ஊக்குவித்தவர்கள். ஆனால் அவர்கள் தற்பொழுது ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு எங்களை ஒரு கண்டுகொள்ளாத வகையில் இருப்பது உண்மையிலேயே ஒரு வேடிக்கைக்குரிய விடயம். ஏன்னு சொல்லி சொன்னால், தங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்கின்ற அடிப்படையிலே தற்போதைய அரசாங்கம் நடந்து கொள்கின்ற என்பதை நாங்கள் இந்த நாட்டில் ஒரு படித்த பட்டதாரியாக இருக்கும், அதே போல ஒரு நாட்டினுடைய பிரதியாக இருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களை சார்ந்திருக்கிறோம். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி நேற்று இரவு பயணிகளுடன் பயணித்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று மன்னார் மதவாச்சி பிரதான வீதி பெரியகட்டு பகுதியில் இன்று விபத்துக்குள்ளாகியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பரையநாளன் குளம் போலீஸ் பிரிவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதோடு சாரதியின் நித்திரை கலக்கத்தில் குறித்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மன்னார் முருங்கன் பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திருத்தப் பணிகள் காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் 10 மணி நேரம் நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த நீர்வட்டு நாளை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை அமல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி கொழும்பு 1 முதல் 15 பத்திரமுல்லை, பெலவத்த, ஹோகந்தர, கொஸ்பத்த, தலவத்தோட, கோட்டை, ராஜகிரிய, மெரிகான, மெதிவெல, நுகேகொடை, நாவல, கொலநாவ, தொட்டியாவத்த, அங்கொடை, வெள்ளம்பட்டி, ஒருகொடவத்தை, மகரகம, பொரலஸ்கமுவ ஆகிய பகுதிகளில் நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையானது 20,200 ரூபாய் குறைந்துள்ளது. செட்டியார் தெரு தங்கச்சந்தை நிலவரப்படி நேற்றைய தினம் 3,42,200 ரூபாவாக காணப்பட்ட 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 3,22,000 ரூபாவாக குறைந்துள்ளது. அதே நேரம் நேற்றைய தினம் 3,70,000 ரூபாவாக காணப்பட்ட 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 3,50,000 ரூபாவாக குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக 4,10,000 ரூபாய் வரை அதிகரித்த தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் போதைப்பொருள் சோதனையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதனை கொள்ளையர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கேகாலையில் வீடொன்றுக்குள் புகுந்து தங்கம் மற்றும் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேகாலை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் நேற்று முன்தினம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 9ஆம் தேதி கேகாலை திக்கேனா பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு போலீசார் என்று கூறிக்கொண்ட 3 பேர் சென்றுள்ளனர். வீட்டில் போதைப்பொருள் இருப்பதாகவும் வீட்டை சோதனை செய்ய விரும்புவதாகவும் சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர். வீட்டை சோதனை செய்யும் போலி காரணத்தினால் கொள்ளையடித்துவிட்டு வீட்டில் இருந்த மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். RIP பேஜ்
பேச்சிலிருந்து எமக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மண்கும்பானை பிறப்பிடமாகவும் கொக்குவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருநாவுக்கரசு தனபாலசிங்கம் ராசன் அவர்கள் 21/10/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கை பிறப்பிடமாகவும் கைதடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவபாலசிங்கம் காந்தரூபன் அவர்கள் 21/10/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். இந்தியா, தமிழ்நாடு, சேலம் கொண்டலாம்பட்டியை வதிவிடமாக கொண்டிருந்த திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் 21/10/2025 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.